வணக்கம். இப்போ நம்ம எளிய அறிவியல் சோதனை செய்து பார்க்க போகிறோம். செய்யறதுக்கு முன்னாடி தம்பி வந்திருக்காங்க, அவங்கள நம்ம சந்திப்போம். தம்பி, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கு இரவு ஃபுல்லாக மழை பெய்யுது, விடிந்ததுக்கு பிறகு மழை பெய்யுது. ஸ்கூலுக்கு போவீங்களா இல்லை டிவி ஆன் பண்ணி செய்தி பார்ப்பீங்களா? டிவி ஆன் பண்ணி செய்தியை பார்ப்போம். ஏன் செய்தி பார்ப்பீங்க? மழை பெய்யுதானு பார்க்குறேன். நம்ம நாட்டில் மழை பெய்யுதானு பார்க்குறேன். நம்ம ஏரியாவுக்கு அதிகமாக மழை வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஓகே, இந்த செய்தியில் ஒரு செய்தி வரும். வெப்பச்சலனத்தின் காரணமாக இன்று தமிழகத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அப்படி இது மாதிரி செய்திலாம் பார்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. அது என்ன வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை வர்றது தெரியுமா? தெரியாது, கேள்விதான் பட்டிருக்கீங்க. ஓகே, வெப்பச்சலனத்தின் காரணமாக ஏன் மழை வருது அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன சோதனை மூலமா உங்களுக்கு செய்து விளக்கப்படுறேன். சரியா? ஓகே, இந்த சோதனையோட பேர் என்ன அப்படின்னா வெந்நீரா குளிர்ந்த நீரா. இதுக்கு தேவையான பொருள், ஒரு பீக்கர்ல நான் என்ன நீர் எடுத்துக்கேன்னா குளிர்ந்த நீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கு, அதுக்கப்புறம் சூடான நீர். ஓகே, முதல்ல இந்த நீரை தொட்டு பாருங்க. குளிர்ச்சியா இருக்கா சூடா இருக்கான்னு பாருங்க. குளிர்ச்சியா இருக்கு. அதே மாதிரி இந்த இதுல வந்து நான் சூடான நீர் நிரப்பிடுறேன். இதை ஒரு தடவை தொட்டு பாருங்க. சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கான்னு பாருங்க. சூடா இருக்கு. அப்ப இந்த பீக்கர்ல சூடான நீர், இந்த பீக்கர்ல குளிர்ந்த நீர் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா சூடான நீர்ல ஒரு சொட்டு இங்கும் குளிர்ந்த நீர்ல ஒரு சொட்டு இங்கு விட போறேன். அந்த இங்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். இங்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பரவும். சரி, எப்படி பரவுதுன்னு நம்ம பார்க்க போறோம். மெதுவா பரவுதா வேகமா பரவுதான்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகேவா? ஒரு சொட்டு விட்டாச்சா? ஓகே. எந்த பீக்கர்ல இங்கு வேக வேகமா பரவுது? எல்லா பக்கம் கொண்டு பாருங்க. சூடான நீர்ல வேகமா பரவுதா குளிர்ந்த நீர்ல வேகமா பரவுதா? சூடான நீர்ல. வெரி குட். சூடான நீர்ல தான் வேகமா பரவுது. குளிர்ந்த நீர்லயும் பரவுது. ஆனா எப்படி பரவுது? மெதுவா பரவுது. சூடான நீர்ல வேகமா பரவுது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? தெரியாது. ஓகே, இப்ப நீர் வந்து மூலக்கூறுகளால் ஆனது. எல்லா பொருளுமே மூலக்கூறுகள் ஆனது. அதே மாதிரி நீர் வந்து மூலக்கூறுகள் ஆனது. இப்போ இந்த குளிர்ந்த நீர்ல ஏன் வந்து இங்கு வந்து மெதுவா பரவுது அப்படின்னா, எப்போதுமே நீர்ல வந்து மூலக்கூறுகள் இயங்கிக்கிட்டு இருக்கும். குளிர்ந்த நீர்ல அந்த மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் வந்து குறைவா இருக்கும். அதனால மெதுவா இயங்கிக்கிட்டு இருக்கும். அதனால இங்கு எப்படி பரவுதுன்னு கேட்டீங்கன்னா மெதுவா பரவுது. ஓகேவா? ஓகே, நம்ம தண்ணி வந்து இந்த தண்ணி எப்படி இருக்கு? சூடா இருக்கு. இதுக்கு எப்படி வெப்பம் கிடைச்சது? நம்ம ஏற்கனவே வெப்பப்படுத்தி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த நீருக்கு வந்து நம்ம வெப்ப ஆற்றலை கொடுக்கணும். இந்த நீருக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்கும்போது அந்த நீர் மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் அதிகமாகும். அதாவது இப்போ குளிர்ந்த நீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை விட சூடான நீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் வேகமாக இருக்கும். அதனாலதான் இதுல இங்கு எப்படி பரவுது? வேகமா எல்லா பக்கமும் பரவி முடிச்சிருச்சு பாருங்க. இதுல வந்து பரவாம அப்படியே இருக்கு. புரியுதா? அப்ப எதுல மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் அதிகமா இருக்கும்? சூடான நீர் தான் அதிகமா இருக்கு. அதனால வேகமாக பரவிடுச்சு. ஓகேவா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வெப்ப சலனம். என்னது? வெப்ப சலனம். இப்ப நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம்? வெப்ப ஆற்றலை கொடுத்து வச்சிருக்கோம். வெப்ப ஆற்றலை கொடுக்கும் பொழுது இந்த மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் அதிகரிக்குது பார்த்தீங்களா? வேகமாகுது பார்த்தீங்களா? இதை வந்து சலனம் அப்படின்னு சொல்றோம். வெப்பத்தினால சலனம் அடையுது. அதனால வெப்ப சலனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த பொருளுடைய மூலக்கூறுடைய இயக்கம் வந்து அடைஞ்சது அப்படின்னா அது வந்து வெப்ப சலனம் சொல்றோம். அல்லது ஒரு பொருள் வழியா வெப்பம் பரவும்போது அந்த பொருளுடைய மூலக்கூறு இயக்கம் அடைஞ்சது அப்படின்னா அதையும் நம்ம வெப்ப சலனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஓகே, இப்போ இந்த வெப்ப சலனத்துக்கு மழை வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பகல் நேரத்துல வெப்பம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதாவது நீர்நிலை பகுதியை விட நிலப்பகுதி வந்து வேகமா வெப்பம் அடையும். புரியுதா? நீர்நிலை பகுதி எப்படி வெப்பம் அடையும்? மெதுவா வெப்பம் அடையும். இந்த நிலப்பகுதி வேகமா வெப்பம் அடைஞ்சிருச்சு இல்லையா? பகல் பொழுதுல வெப்பம் அடையும் பொழுது அந்த தரையை ஊற்றக்கூடிய காற்றுக்கு வெப்பத்தை கொடுக்கும். இப்ப நம்ம நீருக்கு வெப்பத்தை கொடுக்கும் போது என்னாச்சு? சூடாச்சு. மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் அதிகமாச்சு. அதே மாதிரி காற்றுக்கு வெப்பத்தை கொடுக்கும் போது அதோட இயக்க ஆற்றல் அதிகமாகும். மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் அதிகமாகும். அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா காற்று வந்து விரிவடையும். புரியுதா? விரிவடைஞ்சுன்னா லேசாகுமா கனமாகுமா? லேசாகும். லேசான பொருள் எப்போதுமே எங்க போகும்? மேல போகும். அப்ப காற்று வெப்பமடைய விரிவடைஞ்சு லேசாக என்ன ஆயிருது? மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல் அதிகமாகுது. புரியா? இது நம்ம என்ன சொல்றோம்? வெப்ப சலனம். அப்ப வெப்ப சலனத்தின் காரணமாக காற்று விரிவடைஞ்சு லேசாக எங்க போயிடுது? மேல போயிடுது. அப்போ இங்க காற்றுடைய அழுத்தம் எப்படி இருக்குன்னா குறைவா இருக்கும். ஆனா நீர்நிலை பகுதியில அது வெப்பம் வந்து மெதுவா அடைஞ்சுக்கிட்டு இருக்கும். மெதுவா வெப்பம் அடையும். அப்படி வெப்பம் அடையும் போது அந்த காற்றோடைய வெப்ப ஆற்றல் குறைவா இருக்கும். வெப்பம் வந்து குறைவா இருக்கும்.
அப்போ அங்கே வந்து அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். எப்போதுமே காற்றுக்குரிய பண்பு என்ன அப்படின்னா அழுத்தம் அதிகமான பகுதியில் வந்து குறைவான பகுதிக்கு போகும். அப்போ இந்த குளிர்ந்த பகுதி, அதாவது காற்று அழுத்தம் அதிகமான அந்த குளிர்ந்த காற்று என்ன பண்ணுது, அழுத்தம் குறைந்த இந்த வெப்பமான பகுதிக்கு காற்று வருது. வரும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ குளிர்ந்த காற்று வருது இல்லையா, அதில் ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈர காற்று என்ன ஆகும், மறுபடியும் மேலே போகும். ஏன்னா ஏற்கனவே காற்று என்ன போயிட்டு இருக்கு, வெப்பம் அடைஞ்சு சலனம் அடைஞ்சு காற்று விரிவடைஞ்சு எங்கே போயிட்டு இருக்கு, மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மேலே போகும் பொழுது அந்த நீர் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு அதுதான் மேகமாக நமக்கு என்ன பண்ணுது, மேகமாக மாறி மழை பொழியுது. அப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு காரணம் என்ன, வெப்ப சலனம், மூலக்கூறுடைய இயக்க ஆற்றல். சரியா? இப்போ வெப்பச்சலனத்தின் காரணமாக ஏன் மழை வருதுன்னு புரியுதா? புரியுது. ஓகே, நன்றி, வணக்கம்.